ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜேஎம் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பர் டூப்பரான கிளாஸோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிக்கிறேன். என்ன டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை வந்து பேட்டர்ன் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பெல் பென் செக்யூட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ண பிளேஸில் இந்த மாதிரி ஓல் போடுங்க. பிகாஸ் வந்து அந்த ஓல் வழியாக தான் நமக்கு ட்ரேசிங் பவுடர் வந்து இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நல்லா நெருக்கமாக போடுங்க. ஓரளவு நமக்கு கேப் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து ட்ரேசிங் நல்லா விழுகும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வந்து டேப் பண்ணி முடிங்க. ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் ஷீட்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது பில்லோ மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு கிளாத்து மெத்த மேலேயோ சம்திங் ஸோ அது மேலே நீங்கள் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அவ்வளவோ பெயின் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய ட்ரேசிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து அது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல் வந்து நம்ம போடுறோம். ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர் ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட்டில் என்னென்னலாம் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாக ஓல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுப்போம். எப்போவுமே ஆரி ஒர்க் பொறுத்தளவு நம்ம வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பிகாஸ் அது சில்கி லுக்கில் கொடுக்கும். அப்படின்றனால நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான கிளாத்தாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஸ்லீவோட வித் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்னால் ஆமோலோட ரவுண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருது நமக்கு ஆமோல் ரவுண்டு. ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே வந்து நீங்கள் வந்து என்ன மெஷர்மெண்ட் ஆமூல் வருதோ அதோட ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வித் வைஸில் அது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி 2 சைடுமே நம்ம ஸ்லீவ் போட போகிறோம். ஸோ அதனால் எந்த அகலத்தில் போடும்போது உங்களுக்கு வந்து 3 இன்ச் ஆட் பண்ணால் வருதோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்லீவ் எங்கே மார்க் பண்ணுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். எப்பவுமே ஒரு ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 3 இன்ச் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆமூல் வந்து நம்ம கணக்கு பண்ணோம்ல, எவ்வளோ வந்தது 15. ஸோ அதோட 3 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 18 இன்ச். அந்த 18 இன்ச்சை வந்து நீங்கள் வந்து ரெண்டு இதுவாக நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கணும். ஸோ 18 எவ்வளோ 36. ஸோ 36 வித் வைஸு எந்த உங்களுக்கு கிளாத் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து மார்க்கிங்கோட ப்ராசஸ். இது போல் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம கிளாஸில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேசிங் மெத்தட்ஸ் முதற்கொண்டு நம்ம எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி ட்ரேஸ் பண்ணணும், நாட் ஒன்லி வந்து பவுடர் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். தென் வந்து ஷீட் வச்சு பண்ணலாம், இல்லை பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம், ஃபோன் வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேசிங் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாமே நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆன்லைன் கோர்ஸில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓல் போட்ட இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ட்ரேசிங் அப்ளை பண்ணிங்கன்னா கீழே அழகாக ட்ரேஸ் விழுகும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸோட இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் கீழே தேடுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து டர்ன் பண்ணிவிடுங்க. பிகாஸ் வந்து அங்கே குழி போர்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒன்று வந்து ரைட் சைடு, இன்னொன்று லெஃப்ட் சைடு. இது அழகாக கீழே ட்ரேஸ் விழுந்துடும். இப்போ நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணி டாக்கன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறது. ஸ்லீவ் மட்டும் கிடையாதுங்க. ஸோ எல்லாமே இப்படி தான் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் எவ்வளோ விடணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோட பர்பஸ். சில பேர் வந்து 1 இன்ச் போதும்னுவாங்க, சில பேர் 2 இன்ச் தேவைப்படும் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஸ்டிச்சஸ் பிரித்து விடுறதுக்கு. ஸோ அவங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லோரும் 1.5 இன்ச் வைப்பாங்க. நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு ஸ்லீவ் பேட்டர்னையுமே டர்ன் பண்ணி இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்ச் எடுத்து நீங்கள் வந்து
க்ரீசிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கீழே அழகாக வந்து நமக்கு ட்ரேசிங் விலகும். ட்ரேசிங்க்கு இந்த மெத்தட் மட்டும்தான் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேசிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு எது ஈஸியோ அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம கைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப்பும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரேசிங்லாம் கற்றுக்கணுமா? ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும், ப்ரைடல் ப்ளவுஸ் மேக் பண்ணணும், நெட் ப்ளவுசஸ் மேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து லைஃப் டைம் ஆக்சஸோட வீடியோஸ்லாம் வேணுமா? ஸோ வந்து எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கீழே தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அழகான நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதாங்க ட்ரேசிங் மெத்தட். ஈஸியான மெத்தட். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து பேக் போர்ஷன் அண்ட் ஸ்லீவ் போர்ஷன், ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து சீம் அலவன்ஸ் விட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க்கிங் கூட நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். பிகாஸ் வந்து மார்க்கிங்காக ஸ்டூடெண்ட் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து அது எல்லாமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். பாய். டாட்டா.